அண்ட் வந்துட்டு இப்போ கலர் பண்ணுறாங்க, ஹேர் கலர் பண்ணுறாங்கன்னா அந்த கலரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தே நீட் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் தட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன? இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கலர் பண்ணால் வந்து ஏர் ஃபால் ஆகுமா, அதுக்கப்புறம் ஐயோ ப்ளீச் பண்ணுறீங்களா, ஐயோ ஏர் ஃபால் ஆகிடும் ப்ரோ அப்படின்வாங்க. பட் ஆனால் ப்ளீச்லேயே வந்து ஸோ நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. இப்போ அதுலேயே வந்து வால்யூம்னு இருக்குது. ஸோ 20 வால்யூம், 30 வால்யூம், 40 வால்யூம் அந்த மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஏர்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் அந்த 40 இருக்குதுலேயே ஹையஸ்ட் 40 தான். இப்போ அதெல்லாம் போட்டு நான் ப்ளீச் பண்ணால் ஏர் ட்ரை ஆகும், பிரேக்கேஜ் ஆகும். பட் வெறும் நம்ம 20லேயே போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பிரேக்கேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலிஸ்ட்டை பொறுத்து. ஸோ இந்த ஏர் பிரேக் ஆகக்கூடாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெவலப்பர் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஏர் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பட் ஆனால் கலர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏர் ஃபால் ஆகும், அப்புறம் கலர் பண்ணுறதுனால க்ரே ஏர் வரும், அப்புறம் டீ குடித்தா நிறைய க்ரே ஏர் வரும், அப்புறம் ஒரு க்ரே ஏர் வந்து நம்ம எடுத்துகிட்டுனா நிறைய க்ரே ஏர் வரும். அப்படிலாம் கிடையாது. க்ரே ஏர் வந்து உங்களோட ஜீனை பொறுத்து, ஸோ அப்புறம் ஏஜிங் பொறுத்து அந்த மாதிரி மட்டும் தான் க்ரே ஏர் வரும். கூட கேட்கலான்னு வந்தேன். அப்புறம் இந்த தேன் போட்டுனா அதெல்லாம் வந்து சும்மா அப்புறம் டீ குடிச்சா க்ரே ஏர் அதெல்லாம் சும்மா